இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, யாவரும் துணையும் கேடகமானவர். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் அவர் புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். பாருங்கள், கழுகு தன் கூட்டை கலைக்குமாம் குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது. யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை வீட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்பொழுது புறப்பட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு போய் கர்த்தர் அழகா நடத்தினது இந்த இடத்துல இந்த கழுகு கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை எப்படி பயிற்றுவிக்கும் என்பதை காண்பிக்கிறார். கழுகானது உயரமான இடத்தில் தான் கூட்டை கட்டுமாம். அது யாரும் ரீச் பண்ண முடியாது. அது அழகாக கூடு கட்டின உடனே ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள வச்சு அதுல முட்டையிட்டு குஞ்சுகளை பொரித்து அதை நன்றாக வளர்த்து அது பறக்கும் பக்குவம் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரத்தை குறைக்குமாம். குறைத்து விட்டு அது வெயிட் குறையும். அடுத்துல அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொத்தி எடுத்து வெளியே விட்டுவிடும். அந்த குச்சிகள் எல்லாம் குத்த ஆரம்பித்து விடும் அந்த சரீரத்தை. ஆனாலும் அந்த குஞ்சுகளுக்கு கஷ்டமாகத்தான் தெரியும். ஏன் இவ்வளவு நாள் எவ்வளவு அழகா என்னை பராமரித்த இன்றைக்கு பாடுகள் வருகிறது, கஸ்டமர் ஏன் இந்த முட்கள் எல்லாம் குத்துகிறது, எப்படி நடந்து கொள்கிறானே புரியாத ஒரு புதிராகத்தான் அதற்கு இருக்குமா. ஆனா கொஞ்சம் 1-2 நாட்கள் போகும்பொழுது ஒரு நாள் முழு கூட்டியும் கலைத்து மேலே இருந்து அந்த கழுகு குஞ்சை தள்ளி விட்டு விடுமா. உயரமான இடத்துல இருந்து தரையை நோக்கி தன்னுடைய சிறகுகளை அடிச்சு அடிச்சு கீழே விழுறதுக்கு வருமா. அந்த தாய் கழுகாக மேல இருந்து பார்த்து கொண்டே இருக்குமா. ஆனால் அது ஒன்றுமே அதற்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே தெரியாது. இது கத்திக்கொண்டே கீழே வரும். ஆனால் தரையில் விழுவதற்கு முன்பாக அது வேகமாய் பறந்து தன்னுடைய செட்டைகள் அந்த குஞ்சை அப்படியே தாங்கி தூக்கி கொண்டு மேல போய்விடுமா. அப்பொழுதுதான் அந்த கழுகு குஞ்சுக்கு உயிர் வந்தது போல, அப்பா நம்ம தாய் கழுகு நானே தூக்கிட்டு போய் பத்திரமா பாதுகாத்துருச்சு திரும்ப மேல உயரமாய் போய் ஒரு மரக்கிளையில உட்கார வைக்குமா. எதுக்கு தப்பிச்சோம் பிழைச்சோம் அப்படி இப்பதான் மூச்சை விட்டு கொஞ்சம் ஃப்ரீயான உடனே அகைன் அதை தள்ளி விடுமா. திருப்பி அது கத்திக்கொண்டே தரைக்கு வருமா. திரும்பவும் தரையில் விழுவதற்கு முன்பாகவே அந்த தாய் கழுகு அதை அப்படியே அந்த செட்டைகளில் தாங்கி உயர கொண்டு போகுமா. இப்படி நல்லா ட்ரெயின் பண்ணுமா. பல முறை இப்படி பண்ண உடனே குறித்த டைம் இப்படி போய் அந்த கழுகு குஞ்சு நல்லா செட்டைகள் அடித்து பறக்க கற்றுக்கொள்ளுமா. அதற்கு பிறகு தாய் கழுகை போல உயரமாய் பறக்க அதுவும் கற்றுக்கொண்டு இரையை தேட கற்றுக்கொண்டு அது மீண்டுமாய் தாயின் எதிர்பார்ப்புக்கு தக்க விதத்தில் அது பயிற்றுவிக்கப்பட்டு விடுமா. யோசித்து பாருங்கள். எப்பொழுதும் கூட்டிற்குள்ளே இருந்து தாய்க்கழுகு கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த தாய்க்கழுகுக்கு பிரியம் கிடையாது, ஆண்டோடைய திட்டமும் கிடையாது. இது நாம் என்ன நினைக்கிறோம், எப்பவுமே சேஃப்டி ஜோன்ல இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும், பிரச்சனை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, பாடுகள் வர, நாம் பயிற்றுவிக்கப்பட முடியாது, பறக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சில நேரத்தில் சில இடத்திலிருந்து நம்மை அப்புறப்படுத்துகிறார். சில காரியங்களை கூட்டை கலைக்கிறது போல சில காரியங்கள் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சில காரியத்துல அப்படியே அமாந்திர வெளியில கண்ணை கட்டு விட்டது போல விட்டு விடுகிறார். ஏன்? அவரை சார்ந்து அவரை பின்பற்றி இன்னும் உன்னத அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான். ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, நான் தனிமைப்படுத்திட்டேன், யாரும் என்ன புரிஞ்சுக்கல, எல்லாம் விரோதமா எழுப்பிட்டாங்களா, ஏன் அப்படின்னு புலம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்றாரு. எதுக்கு தெரியுமா? உயர கழுகு போல கழுகு குஞ்சு பறக்க கற்றுக்கொள்வது போல நாம உன்னதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டு இன்னும் மேலானவைகளை தேடி மேலானவைகளை ஆண்டவருக்காக செய்யும்படியா சோர்ந்து போக வேண்டாம். ஒரு அருமையான சகோதரன் வாடகை வீட்டுல இருந்தாரு. குடும்பம், அம்மா, பெற்றோர்கள் எல்லாரோட இருந்தாங்க. ஓரளவு செட்டில் ஆயிட்டாரு. கிடைக்க வருமானம் அந்த வாடகை வீடு சரியா இருந்துச்சு. வேற என்ன, இவரு நிறைய வீடுகள் மாறி அது கொஞ்சம் பரவாயில்லன்னு கொஞ்சம் நிம்மதி மூச்சு விட்டுட்டு சரி பரவாயில்ல கொஞ்ச நாட்கள் இதுல ஒப்பேத்துட்டு பின்பு ஏதாவது பிளான் பண்ணலாம்னா திடீரென்று அந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்க போவேன்னு தெரியல. திருப்பி வாடகை வீடா என்ன செய்வதுன்னு அங்கலாய்க்கிறாரு.
ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு? நல்லா இப்பதானே கொஞ்சம் எல்லாம் பிரச்சனை தீர்ந்துச்சு, எத்தனை வீடு தான் மாறுறது? அந்த நெருக்கம் வந்த உடனே திருப்பி யோசித்தாரு, சரி இப்படியே வாடகை வீடே மாறிட்டு ஏன் ஒரு வீடை கட்டக்கூடாது? அன்றுதான் அவருக்கு அந்த எண்ணம் வருகிறது. அவர் அந்த காரியத்துல இறங்குறாரு, கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு, கட்டி முடிச்சு அழகா செட்டில் ஆயிட்டு அவர் சொல்றாரு, அந்த வீட்டை திடீரென்று அந்த வீட்டு ஓனர் அதன் பொறுப்பாளர்கள் காலி பண்ண சொல்லலன்னா நான் வீடு கட்டக்கூடிய எண்ணமே எனக்கு வந்திருக்காது. அப்படியே வாடகை வீட்டுல மாறி மாறி ஏதோ ஓட்டிட்டு இருக்கலாம் காலத்துண்டு. ஆண்டவர் எனக்கு சொந்தமா ஒரு தனியா ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு திட்டம் வச்சிருந்தாரு. எனக்கு அந்த சிந்தனை அங்கதான் மாற்றினாரு, செயல்படுத்தும்படியான காரியத்தை ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு நான் அழகா செட்டில் ஆயிட்டேன். அவர் சொன்ன காரியத்தை பாருங்க. அதே போலதான் கழுகை போல நம்ம உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா சோர்ந்து போயிடாதுங்க. அற்பமா இருக்கலாம் அதனுடைய துவக்கம், அல்லது அதனுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்க போதே. கர்த்தருடைய கிரிகளை அப்போ பார்த்து மகிழ போறீங்க. ஏன் இது நடந்துட்டு நிறைய கேள்விக்கு இன்னும் பதில் இல்லாம இருக்கிறீங்களா? நாட்கள் வரும்போது அதற்கு பதில் மட்டுமல்ல, அதற்கான பிரதிபலனை நீங்க பாப்பீங்க. அது உன்னதம் உயரமான ஒரு அனுபவமாய் ஆசீர்வாதமா இருக்கும். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போமான்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா நீர் யாக்கோபை அற்புதமா நடத்தினீர். கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பயிற்றுவிக்கிறதுங்கிறது நீ வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களையும் அப்படித்தான் கழுகை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்ப வேண்டும் என்று தான் நீ விரும்புகிறேன். பிள்ளைகள் சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிற விரும்புவதே இல்லை. அதோடு மட்டுமல்ல, சோம்பேறியாக இருந்து வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க நீர் விரும்புகிறது அல்ல. குறித்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றும் அதற்காக அநேக விதத்தில் பயிற்றுவிக்கிறீர். வண்ணாந்தரங்கள், கரடு மரடான பாதைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், மரணங்களின் பள்ளத்தாக்கள், என்னும் நல்ல சமவெளியான பகுதிகள், நீரூற்றுகள், அதையும் தாண்டி புல்லுள்ள இடங்கள், இன்னுமாய் அமர்ந்த தண்ணி என்று பலவித பாதைகள் நடத்துகிறீர். எங்களை பயிற்றுவிப்பதற்காக, உம்மை சார்ந்து கொள்வதற்காக, உம்மை பின்பற்றுவதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய ராஜ்யத்தில் வந்து சேருவதற்காக நாங்கள் அதை உணர்ந்து பொறுமையோடு நியமித்திருக்கிற பாதையில் ஓட உதவி செய்யுங்க. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் பின்வாங்கி விடாதபடி, சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடாதபடி, இழப்புகள், கஷ்டங்கள், வெறுமையான பகுதிகள் வந்தாலும், விரோதமாய் காரியங்கள் நடந்தாலும் சோர்ந்து விடாதபடி சார்ந்து கொள்ள உதவி செய்து. கேட்டு இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம், பல கேள்விகளோடு இருக்கலாம். ஏன் என்று சொல்லி இல்லை, என் தேவன் அதற்கு பதில் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு செட்டைகள் எடுத்து எழும்புவதற்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கழுகு கூட்டை கலைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நாம் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா.